ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர் எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, என்னோட ஃபுல் ஹவுஸ் கிளீனிங் அண்ட் பேக்கிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஒரு லாங் ட்ரிப்பு போகிறப்ப வீடை டர்ட்டியாக விட்டுட்டு போக முடியாது. ஸோ அதனால தான் முன்னாடியே கிளீனர்ஸ் கிட்ட ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி வர சொல்லியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது ஹாலிடே டைமுங்கிறதுனால அவங்களால வர முடியல. ஸோ அதனால் என்டையர் ஹவுஸ் நானே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் தான் டிசைட் பண்ணிட்டேன். நீங்கள் எல்லாரும் என்கிட்ட என்ன வீடியோஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். யூஎஸ்குள்ளே நிறையா பிளேசஸ் போயிருக்கோம். ஆனால் இப்போ 8 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு லாங் வெக்கேஷன் போயிருந்தோம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எங்கே போயிருந்தோம்னா ஃப்ளாரிடா ஸ்டேட்டு மியாமி சிட்டிக்கு தான் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் எல்லாருமே க்ரூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட க்ரூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு சீ சிக்னஸ் இருக்குது. ஆனால் அந்த சீ சிக்னஸ் எதுவுமே எனக்கு தெரியலை. கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. எல்லாமே உங்க கூட ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு டிசம்பர் 19th. இன்னைக்கு ஃபுல்லா வீடை கிளீன் பண்ணிட்டு ட்ரிப்புக்கு தேவையான திங்ஸ் பேக் பண்ணணும். யூஎஸை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் கிளீனிங் எப்படி இருக்கும்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மந்த்லி ஒன்ஸ் தான் கிளீனர்ஸ் கூப்பிடுவாங்க. நானும் அதே மாதிரி தான் மந்த்லி ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். கிளீனர்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீடோட சைஸை பேஸ் பண்ணி தான் அவங்க கோட் கொடுப்பாங்க. இதுவே இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தால் $150 to $200 வரைக்கும் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. அப்பார்ட்மெண்ட் ஹோம்ஸாக இருந்தால் லெஸ் தென் 100க்குள்ளே முடிஞ்சிடும். இந்தியா மாதிரி டெய்லி பேசிஸில் யூஎஸில் கிளீனர்ஸை கூப்பிட்றது ரொம்பவே கஷ்டம். அப்படியே கூப்பிட்றதா இருந்தால் அது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டேஸ் அவங்க மந்த்லி ஒன்ஸ் தான் வருவாங்க. சப்போஸ் நம்மளுக்கு 2 weeks ஒன்ஸ் வரணும் அப்படின்னு கேட்டால் கூட கண்டிப்பாக வருவாங்க. இல்லை வீக்லி ஒன்ஸ் வருவாங்க. ஆனால் டெய்லி பேசிஸில் கண்டிப்பாக வரமாட்டாங்க. இன்னைக்கு மார்னிங் 9 o'clockலேருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் பயங்கரம் பிஸியாக போச்சு. க்ளீன் பண்ணி பேக் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. யூஸ்வலாக பாபா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் பாபா இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவருக்கும் ஆஃபீஸ் ஒர்க்கு ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சு. நான் யூஸ் பண்ணுறது காஸ்கோலேருந்து கேஸ்கேட் டிஷ் வாஷிங் லிக்விட் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு வழியாக எல்லா பாத்திரமும் ரின்ஸ் பண்ணி டிஷ் வாஷரில் லோட் பண்ணிட்டேன். யூஎஸை பொறுத்த வரைக்கும் டிஷ் வாஷர் ஆண்டவன் கொடுத்த வரம் மாதிரி. டிஷ் வாஷர் இல்லாமல் யூஎஸில் காலத்தை ஓட்டவே முடியாது. அந்த டிஸ்பென்சரில் லிக்விட் சோப்பு போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நார்மல் வாஷின் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டா 1 hourல வாஷ் பண்ணிவிடும். என்னோட கிளீனிங் லேடி ஒரு 50 years ஓல்டு லேடி. ஸோ அவங்க ஒரே ஆள் என்டையர் ஹவுஸ் க்ளீன் பண்ணிட்டு போவாங்க. அவங்களால முடிகிற விஷயம் ஏன் என்னால் முடியாதா அப்படின்னு நினச்சி இன்னைக்கு நம்ம வீடை நம்ம தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு எனக்குள்ள நானே ஒரு எனர்ஜியை கொண்டு ஃபுல் ஹவுஸை நான் ஒரே ஆள் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். 8 days ட்ரிப்பு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னோட அத்தை பொண்ணு பூஜா இந்தியாவிலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஎஸ்க்கு வரா. ஸோ அவள் இங்கே ஸ்டே பண்ண போகிறா. அவள் வரப்போ வீடு கொஞ்சம் க்ளீனாக இருந்தால் நல்லாயிருக்கும். சப்போஸ் க்ளீனாக இல்லைன்னா அவள் பார்த்து பயந்துட்டு திருப்பி இந்தியாவுக்கே ஓடிடுவா. வீடு கிளீனிங்குங்கிறது ரொம்பவே முக்கியம். எவ்ரிடே நம்ம எப்படி சாப்பிட்றோம் தூங்குறோம் அதே மாதிரியே லைட்டாக நீங்கள் வீடை டஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். வீட்டுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது, மனசு ரொம்பவே நிம்மதியாக இருக்கும். 8 நாள் வெக்கேஷனில் ஜாலியாக தானே இருக்க போகிறோம். சமைக்க தேவையில்ல, க்ளீன் பண்ண தேவையில்ல, லாண்ட்ரி போட தேவையில்ல. அதனால் இன்றைக்கி ஒரு நாள் வீட்டில் உள்ள எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் வீட்டோட லிவிங் ஏரியான்னு சொல்லுவாங்க. 7 to 8 people உட்கார்ற மாதிரி சோஃபா செட் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட வீடியோஸை நீங்கள் கண்டினியூஸாக பார்ப்பீங்க. டிஷ் வாஷர் ஃபுல்லாக லோட் பண்ணி முடிச்சுட்டு இங்கே ஹேண்ட் வாஷ் பண்ணுற பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி சைடில் இங்கே வச்சிட்ருக்கேன். நான் எப்போவுமே டிஷ் ட்ரையிங் மேட்டு தான் வாங்குவேன். ஸோ மேட் பிளாக் கலரில் வச்சுருக்கேன். ஸோ தட் எப்போ வேணுமோ அப்போ மட்டும் நான் யூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாதப்போ ஃபோல்ட் பண்ணி உள்ளே வச்சுருவேன்.
நீங்க நெறைய பேர் வந்துட்டு டிஷ் ட்ரையிங் ரேக் மாரி யூஸ் பண்ணுவீங்க. ஆனா, அதுல வந்துட்டு அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுல டிஸ்அட்வான்டேஜஸும் நெறைய இருக்கு. அது வந்துட்டு யூஸ் பண்றப்ப ஈஸியா இருக்கும். ஆனா, யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அத வந்துட்டு நீங்க கிளீன் பண்ணாம விட்டீங்கன்னா, அதுல கொஞ்சம் கொஞ்சமா அழுக்கு சேரும். நீங்க அத வந்துட்டு எவ்ரிடே கிளீன் பண்ற மாரி இருக்கும். உங்ககிட்ட கேஸ்ட் அயர்ன் பாத்திரம் இருந்துச்சுன்னா, நல்லா யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு, ஒரு ட்ராப் ஆயில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டு நல்லா அப்ளை பண்ணிடுங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப புது பாத்திரம் மாரி சூப்பரா இருக்கும். இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்ததா ஸ்டவ் கிளீன் பண்ண வந்துட்டேன். ஸ்டவ் கிளீன் பண்றது வந்துட்டு எல்லா லேடீஸும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டா யோசிச்சு எப்படிரா இந்த கரையா கிளீன் பண்றதுன்னு யோசிப்பீங்க. நான் எப்படி கிளீன் பண்றேன்னு இந்த வீடியோல பாருங்க. கேஸ் ஸ்டவ்வுக்கு வந்து ரீயூசபிள் ஸ்டவ் ஷீட் போட்டிருக்கேன். அந்த பிளாக் கலர் ஷீட் எடுத்துட்டு உள்ள டஸ்ட் எல்லாம் எடுத்து கிளியர் பண்ணிட்டு இருக்கேன். நான் யூஸ் பண்றது வந்து லைசால் கிச்சன் ப்ரோ கிளீனர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கிளீனரை வந்துட்டு நல்லா ஸ்டவ் ஃபுல்லா நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அங்க ஸ்லோக் ஆயிட்டு இருக்கிற நேரத்துல இங்க சைட் பை சைடு வந்துட்டு அந்த ரீயூசபிள் ஷீட் சொன்னேன்ல, அந்த ஷீட்டை வந்துட்டு நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் வந்துட்டு இந்த ஸ்டவ்வுக்கு மேல வந்துட்டு ஒரு கிரில் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கிரில்ல வந்துட்டு நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணி சைட்ல வச்சிட்டு இருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்க்ரப்பர் எடுத்து நல்லா ஸ்டவ் ஃபுல்லா ஸ்க்ரப் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது நல்லா ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் நார்மல் நம்ம ஒரு வாஷ் கிளாத் இருக்குல்ல, அந்த வாஷ் கிளாத் எடுத்து நல்லா வைப் பண்ணி க்ளீன் பண்ணிடுவேன். கிட்ஸ் 2 பேரும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டேன். ஸோ அவங்க இருந்தால் என்னால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக க்ளீன் பண்ண முடியாது. ஏதாவது எனக்கு எக்ஸ்ட்ரா வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பாபா மட்டும் தான் வீட்டில் இருக்காரு. ஸோ அவரும் வந்துட்டு அவரோட வேலை ஆஃபீஸ் ஒர்க்கு பார்த்துட்ருப்பாரு. ஸோ எனக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். ஸோ அவங்க எல்லாரும் கிட்ஸு வரத்துக்குள்ளே நான் கடன்னு எல்லா வேலையும் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டவ் அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் திருப்பி அசம்பிள் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் யூஸ் பண்ணுறது வந்து அந்த லைசால் வெட் வைப்ஸ் இருக்கும்ல, அதை வச்சு மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்துட்டு நான் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸு அப்புறம் ஃபர்னிச்சர்ஸ்லாம் ஜஸ்ட்டு வைப் பண்ணி க்ளீன் பண்ணிடுவேன். கிளீனர்ஸ் வந்தால் எவ்ரி மந்த் அவங்க வருவாங்கல்ல, ஸோ அவங்க வரப்போ வந்து ஃபுல் ஹவுஸ் வந்து டீப்பாக க்ளீன் பண்ணிட்டு போவாங்க. ஈவன் ஆல் த பெட்ரூம்ஸ், ஆல் த பாத்ரூம்ஸ், லிவிங் ஏரியா, டைனிங்கு, அப்புறம் ஸ்டடி ரூம் எல்லாமே வந்துட்டு ஈவன் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வந்து டீப்பாக க்ளீன் பண்ணிட்டு போவாங்க. நான் வந்து 2 to 3 days ஒன்ஸ் வந்து லைட்டாக டஸ்ட் பண்ணி வேக்யூம் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ணுற வேக்யூம் சாம்சங் கார்ட்லெஸ் ஸ்டிக் வேக்யூம்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்துட்டு ஒயர் பண்ணி யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம எங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே அப்படியே பேட்ரி யூஸ் பண்ணி வேக்யூம் போட்டுக்கலாம். இந்த வேக்யூம் எப்படி இருக்கும்னா, ஃப்ளோருக்கு தனியாக அட்டாச்மெண்ட் இருக்கும், கார்பெட்டுக்கு தனியாக அட்டாச்மெண்ட் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி யூஸ் பண்ணணும். நிறையா பேர் நீங்கள் ரோபோ வேக்யூம்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ரோபோ வேக்யூம் யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி இடுக்கில் உள்ள டர்ட்டெல்லாம் வெளியே வராது. நம்ம மேனுவலாக வந்துட்டு வெளியே எடுத்து தான் நீங்கள் வேக்யூம் போடணும். நிறைய பேர் ரோபோ வேக்யூம் யூஸ் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் நான் இது வரைக்கும் பர்சனலாக அதை யூஸ் பண்ணதில்லை. ஸோ நான் ஒரு வாட்டி தேங்க்ஸ் கிவிங் அப்போ பாபா கிட்ட கேட்டிருக்கேன். பட் அது ரொம்ப காஸ்ட்லி தான். பட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதே ப்ரைஸ்க்கு நான் வந்துட்டு மேனுவலாக யூஸ் பண்ணுற வேக்யூம் வாங்கி தரேன், ரோபோ நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு வழியா 2 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் கிச்சனை மாப் போட்டு க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன்.
இப்போ க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறது வந்து கீழே உள்ள பெட்ரூமில் தான் எப்போ கெஸ்ட் வந்தாலும் சரி, பேரண்ட்ஸ் வந்தாலும் சரி, இங்கே தான் படுப்பாங்க. ஸோ இந்த வீட்டில் வந்துட்டு 2 மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. மாஸ்டர் பெட்ரூம்னா வேறு எதுவும் இல்லை, எல்லா பெட்ரூமையும் கம்பேர் பண்ணுறப்ப இந்த பெட்ரூம் வந்துட்டு கொஞ்சம் பெருசு, ப்ளஸ் அட்டாச்சு பாத்ரூம், ஃபுல் சைஸ் பாத்ரூம்னு சொல்லுவாங்க, வித் வாக்கிங் ஷவரோட இருக்கும். ஸோ இப்போ இந்த வீட்டுக்கு அடுத்து வரப்போகிற கெஸ்ட்டு என்னோட அத்தை பொண்ணு பூஜா தான் வந்து படுக்க போகிறா. ஸோ ட்ரிப்பு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டேவே வரதுனால ஸோ இப்போவே வந்துட்டு பெட் ஸ்ப்ரெட்லாம் மாற்றிடலாம், ரூமுக்கு வந்து வேக்யூம் போட்டுடலாம்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பெட்ரூமில் வந்து கிங் சைஸ் பெட்டு போட்டிருக்கேன். பேரண்ட்ஸு வித் கிட்டோட படுக்கிற மாதிரியான சைஸு இந்த பெட்டு. கிளீனிங்கில் 3 விதம் இருக்குது. ஸோ டெய்லி கிளீனிங், வீக்லி கிளீனிங், மந்த்லி கிளீனிங்கு. ஸோ டெய்லி க்ளீன் பண்ணால் ரொம்ப அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கே அப்படின்னு தோணுது சில பேருக்கு. ஸோ மந்த்லி கிளீனிங் பண்ணால் ஐயோ கிளீனிங்க்கு ரொம்ப ஒர்க்கு ஜாஸ்தி ஆகிடுதே இவ்வளோ நாள் கழித்து பண்ணுறப்ப அப்படின்னு தோணுது. நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். இப்போ இருக்கிறது வந்து லாண்ட்ரி ரூம்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்துட்டு வெறும் வாஷர் ட்ரையர் மட்டும் தான் இருக்கும். இங்கே வந்துட்டு மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிற பெட் ஸ்ப்ரெடை வந்து வாஷிங் போட்டிருந்தேன். ஸோ அது வாஷிங் முடிச்சுட்டு அடுத்து ட்ரையரில் போட்டுட்ருக்கேன். இங்கே ட்ரையரில் உள்ள ஃபில்டரில் வந்துட்டு எப்போவுமே டஸ்ட்டு சேரும். ஸோ எவ்ரி டைம் யூஸ் பண்ணுறப்போ அந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி ஃபில்டரை உள்ளே வச்சுட்டு ட்ரையர் ஆன் பண்ணால் வந்துட்டு உங்களுக்கு கிளாத் வந்துட்டு நல்லா ட்ரை ஆகும். நான் எப்போவுமே ட்ரையர் ஷீட்ஸும் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். ட்ரையர் ஷீட்ஸ் வந்துட்டு நல்லா கிளாத்ஸுக்கு வந்து நல்ல ஸ்மெல் கொடுக்கும். ஒரு ஷிஃப்ட் வாஷிங் முடிஞ்சிருச்சு. இப்போது செகண்ட் டைமு வாஷிங் போட்டுட்ருக்கேன். ஸோ நான் எப்போவுமே யூஸ் பண்ணுற லிக்விட் வந்து ஆல் லிக்விட் தான் யூஸ் பண்ணுவேன். ஆளுங்கிறது எல்லா டைப் ஆஃப் க்ளாத்ஸ், ஈவன் இப்போ கிட்ஸுக்கெலாம் வந்து சில பேர் தனி லிக்விட் யூஸ் பண்ணுவாங்க. ஆல் யூஸ் பண்ணிங்கன்னா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சேர்ந்து ஒரே லிக்விட் யூஸ் பண்ணால் போதும். ஸோ இப்போ அடுத்ததாக மேலே உள்ள மாஸ்டர் பெட்ரூமுக்கு பெட் ஸ்ப்ரெட் மாற்ற வந்திருக்கேன். இந்த பெட்டு எப்படின்னா ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் பெட்டு ஆட்டோமேட்டிக்காக லிஃப்ட் ஆகும். ஸோ லிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு எவ்ரி டைம் நீங்கள் பெட் ஸ்ப்ரெட் போடுறது கொஞ்சம் ஈஸி. ஸோ சில பேருக்கு வந்துட்டு முதுகு வலிலாம் இருக்கிறப்ப இந்த பெட்டை லைட்டாக லிஃப்ட் பண்ணிட்டு படுத்தா ஈஸியாக இருக்கும். ஈவன் லேடிஸ்க்கு வந்து டெலிவரி டைம் அப்போது இந்த பெட்டு லிஃப்ட் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணால் அவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்களுக்கு வந்துட்டு இது ஒரு நல்ல டீலில் கிடச்சதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணுற ஆப்ஷனை வந்து நாங்கள் சூஸ் பண்ணி இந்த பெட் வாங்கினோம். அடுத்ததாக இப்போ கராஜில் தான் இருக்கேன். ஸோ கராஜில் வந்து ரீசைக்கிள் பின்னு சொல்லிட்டு ஒரு பின் வச்சுருக்கேன். ஸோ அந்த பின்னில் வந்து தேவையில்லாத பேப்பர்ஸு, கார்ட்போர்ட்ஸு, பிளாஸ்டிக்ஸு அந்த மாதிரி ரீசைக்கிள் பண்ணுற பொருள் எது இருந்தாலும் இதில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அந்த பாக்ஸ்குள்ளே அடங்குற மாதிரி நீங்கள் வைக்கணும். ஸோ பாக்ஸ் லைட்டாக ஓப்பனில் இருந்தால் அந்த அப்போ ஆக்சுவலாக ரூல் படி வைக்கக்கூடாது. ஸோ அதனால் எல்லாத்தையும் நான் ப்ரெஸ் பண்ணி உள்ளே வச்சுட்ருக்கேன். ஸோ வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு வெளியே அந்த ட்ரைவேல வச்சிட்டிங்கன்னா ரீசைக்கிள் ட்ரக்குன்னு சொல்லிட்டு வரும். அந்த ட்ரக் வந்துட்டு பிக்கப் பண்ணிட்டு போயிடும். யூஸ்வலாக பிஃபோர் நைட்டே வெளியில் ட்ராஷ் கேனும் ரீசைக்கிள் பின்னும் வச்சுருவேன். பட் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு, இப்போ தான் வந்துட்டு ரீசைக்கிள் பின்னு வெளியே வச்சிட்ருக்கேன். எவ்ரி வீக் தேர்ஸ்டே மார்னிங் நீங்கள் ட்ராஷ் வெளியில் ட்ரைவேல வச்சிட்டிங்கன்னா ட்ரக் வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடும். அதே மாதிரி ரீசைக்கிள் வந்துட்டு எவ்ரி ஆல்டர்னேட் தேர்ஸ்டே வந்து பிக்கப் பண்ணும்.
ஒரு வழியா வீடு ஃபுல்லா க்ளீன் பண்ணி முடிக்க போறேன். ஸோ ஃபைனலா ஒரு வாட்டி எல்லா பிளேஸுக்கும் வந்துட்டு வேக்யூம் போட்டு மாப் போட்டுற போறேன். ஸோ இன்னைக்கு பயங்கரமான பிஸி டேங்கிறதுனால பாபா கிட்ட தயவு செஞ்சு இன்னைக்கு வெளியே ஃபுட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரிப்பு போறதுக்கு முன்னாடி காரசாரமா ஏதாவது சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பிரியாணி கேட்டிருக்கேன். இப்போ ஃபுட்டு பிக்கப் பண்ண பாபா போயிருக்காங்க. பாபா வந்ததுக்கு அப்புறம் லஞ்ச் சாப்பிட போறோம். இங்கே நம்ம வீடு பக்கத்துலேயே 10 மினிட்ஸில் பர்சஸ் இந்தியன் குசைன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் சிக்கன் பிரியாணி, நான் பன்னீர் பட்டர் மசாலா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது ஃபுட்டு வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். வந்து பிரியாணி என்னடா இவ்வளோ ஒயிட்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க. பயங்கரமான ஸ்பைசியான பிரியாணி பாருங்கள். கிட்ஸுக்கும் பாபாக்கும் நானும் கிரேவியும் ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு மட்டும் தான் பிரியாணி. ஸோ நான் யூஸ்வலாக ஸ்பைசின்னு சொல்லுவேன். வந்துட்டு ஓரளவுக்கு சாப்பிட்ற ஸ்பைசி தான். ஆனால் இந்த வாட்டி கொடுத்த ஸ்பைசி வந்துட்டு பயங்கரமான அன்பேரபிள் ஸ்பைசி. யூஸ்வலாக நான் ஸ்பைசி சாப்பிட்ற பொண்ணு தான், பட் என்னாலேயே இன்னைக்கு சாப்பிட முடியல. பிரியாணி அப்படி இருந்தும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வாயில் சர்க்கரையை போட்டு சாப்பிட்டுட்டேன். ஏன்னா க்ரூஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டு வச்சுருந்தாங்க. ஸோ எவ்வளோ வேணாலும் நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம், அன்லிமிட்டெட். அந்த மாதிரி 21 ஹவர்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃபுட் கோர்ட் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப எப்படி சும்மா இருக்கிறது. ஸோ ஒரு நாளைக்கு எப்போவுமே 3 வாட்டி சாப்பிடுவோம். நாங்கள் வந்துட்டு 4 வாட்டி 5 வாட்டின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டு பயங்கரமாக ஃபுட்டு விதத்தில் நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். நானும் பாபாவும் இப்போ லஞ்சுக்கு உட்காந்தாச்சு. ஸோ பாபாவுக்கு வந்து மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பக்கத்தில் உட்காந்துட்டே ஹெட்செட் போட்டுட்ருக்காரு. ஸோ யூஷுவல் டேஸில் அவருக்கு வந்து ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். பட் இன்றைக்கின்னு பார்த்து அவருக்கு ஆஃபீஸ் ஒர்க்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. பிரியாணி வந்துட்டு பயங்கரமான ஸ்பைசி. இனிமேல் இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஸ்பைசின்னே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துட்டேன்னா, ஸோ மீடியம் ஸ்பைசி தான் இனிமேல் சொல்ல போகிறேன். ஸ்பைசிக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பச்சை மிளகாவை அப்படியே பச்சை மிளகாவை அரைச்சி பிரியாணி மேலே போட்டிருக்காங்க. அங்கித் பிரியாணி ஆசையாக கேட்டு சாப்பிட்டுட்டு இப்போ கதற தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். அவன் ரியாக்ஷனை பாருங்க. இப்போ அடுத்ததா பேக்கிங் செக்ஷனுக்கு வந்தாச்சு. பேக்கிங் வந்துட்டு இங்கே மேலே உள்ள லாஃப்ட் பிளேஸில் தான் பேக் பண்ண போகிறோம். 3 சூட்கேஸ் பேக் பண்ண போகிறோம். ஸோ லாஃப்ட்டுங்கிறது இங்கே மேலே உள்ள காமன் ஸ்பேஸ், நல்லா பெருசாக ஒரு லிவிங் ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து பேக் பண்ண போகிறேன். 8 days நம்ம க்ரூஸில் இருக்க போகிறதுனால ஸோ முக்கியமான அடல்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸுக்கு தேவையான டேப்லெட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ பசங்களுக்கு ஃபீவர் கோல்டுக்கான டேப்லெட்ஸு, ட்ரமைன் சீ சிக்னஸ்க்கான, அப்புறம் பேண்டைடு வாங்கினேன். அப்புறம் வந்துட்டு இது வந்து டேக்வில் கிட்ஸுக்கு வாங்கினேன். அப்புறம் ஹால்ஸ், நம்மளுக்கு ஏதாவது த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா ஹால்ஸ் போட்டுக்கலாம், ஃபீவர் வந்தால் டோலோ போட்டுக்கலாம். அப்புறம் வந்து தைலம் இருக்குல்ல, தலைவலி வந்தால் தைலம் போட்டுக்கலாம், தீக்காயம் வந்தால் பொரலின் போட்டுக்கலாம். ஸோ வீட்டில் இருக்கிற என்ன திங்ஸ் இருக்கோ அது
அது எல்லாமே வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுற திங்ஸ் தான். அது அப்படியே எல்லாமே ஒரு ஜிப்லாக்கில் போட்டு எடுத்துக்கிட்டேன். இதுதான் நம்மளுக்கு எப்போ ட்ராவல் பண்ணாலுமே இது ரொம்பவே முக்கியம். ஸோ இப்போ அடுத்ததாக என்னோட சூட்கேஸும் கிட்ஸு சூட்கேஸும் தான் ஃபஸ்ட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ பாவா ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவரோட திங்ஸை பேக் பண்ணுறதுக்கு அவர் வருவார். ஸோ எனக்கு ஒரு சூட்கேஸு, கிட்ஸு 2 பேருக்கும் சேர்த்து ஒரு சூட்கேஸு, பாவாவுக்கு ஒரு சூட்கேஸ். ஸோ மொத்தமாக 3 சூட்கேஸ் இப்போ வந்துட்டு செக்இன் பண்ணுற சூட்கேஸ் இருக்குல்ல, அந்த 3 சூட்கேஸ் வந்துட்டு பேக் பண்ணி முடிக்கணும். ஃபஸ்ட்டு சூட்கேஸ் என்னோடது பேக் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நாங்கள் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து மியாமி போகிறதுக்கு 10 hours நான் ஸ்டாப்பாக போனீங்கன்னா 10 hours டிரைவு. நாங்கள் வந்து எங்களோட ஜீப் எடுத்துகிட்டு தான் போனோம். ஸோ வந்துட்டு நீங்கள் எங்கேயாவது ஸ்டாப் பண்ணிங்கன்னா 12 hours ஆச்சு. நாங்கள் வந்துட்டு ஒரு 2-3 ஸ்டாப் பண்ணோம். அது மாதிரி நாங்கள் போய் ரீச் ஆகிறதுக்கு 12 hours ஆச்சு. ஹாலிடே டைமுங்கிறதுனால ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லாம் வந்துட்டு பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. ஸோ ஃப்ளைட்டு டிக்கெட் எக்ஸ்பென்சிவ் ப்ளஸ் நாங்கள் வந்து 3 செக்இன் பேக்ஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறதுனால அந்த செக்இன் பேக்ஸ்க்கான காஸ்ட்டும் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ட்ரைவே பண்ணிடலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து கார் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா கிட்ஸுக்கான ஷர்ட்ஸ் தான் அயன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ க்ரூஸில் வந்துட்டு நம்ம ரூமில் அயன் பாக்ஸ்லாம் இருக்காதுன்னு இதுக்கு முன்னாடி போன ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கான ஷர்ட்ஸு, கிட்ஸுக்கான ஷர்ட்ஸு, பாபாக்கான ஷர்ட்ஸ் வந்துட்டு அவர் அயன் பண்ணார். ஸோ இப்போ நான் கிட்ஸுக்கு வந்துட்டு அயன் பண்ணி நான் சூட்கேஸ் பேக் பண்ண போகிறேன். என்னமோ இந்தியாவுக்கு கிளம்பி போகிற மாதிரி இவ்வளோ பெரிய சூட்கேஸில் பேக் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா க்ரூஸில் வந்துட்டு அங்கே வாஷிங்லாம் பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு தேவையான திங்ஸு, ஷர்ட்ஸு எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் எடுத்துக்கணும். ஸோ செகண்ட் சூட்கேஸ் பேக் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஈவினிங் 7:30 ஆயிடுச்சு. பாபா அவரோட ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் அவர் திங்ஸை பேக் பண்ணுறதுக்காக இங்கே மேலே வந்திருக்காரு. ஸோ எங்களுக்கு என்ன பிளான்னா இன்னைக்கு வந்து Thursday ஈவினிங், இப்போது Friday மார்னிங் 8:30 இல்லைனா மார்னிங் 9 o'clock வீட்லேருந்து கிளம்புற மாதிரி பிளானு. ஸோ எல்லா ஒர்க்கும் இப்போவே முடிச்சே ஆகணும். இது வந்து டாய்லெட்ரி பவுச்சு. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு தேவையான சோப்பு, சீப்பு, ஷாம்பு, ப்ரஷ்ஷு, அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸும் இதில் ஒரே பேக்கில் அடக்கி வச்சுட்டேன். அடுத்ததாக இந்த ஃபைலில் இருக்கிறது MSC க்ரூசஸோட டிக்கெட்ஸு. எங்கள் 4 பேரோட டிக்கெட்ஸ் வந்துட்டு ஒரு ஃபைலில் போட்டு எடுத்து வச்சாச்சு. இந்த க்ரூஸ் ட்ராவல் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ராவல்னு சொல்லலாம். ஸோ யூஎஸை விட்டு வெளியில் போயிட்டு திருப்பி யூஎஸ்குள்ளே வரணும். ஸோ அதுக்காக பாஸ்போர்ட் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த பாஸ்போர்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பாபாவுக்கு செக் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்காங்க. எல்லா திங்ஸும் பேக் பண்ணி முடிக்கிறதுக்கு நைட்டு 12 o'clock ஆயிடுச்சு. ஸோ எல்லா சூட்கேஸும் இப்போ கீழே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ காரில் லோட் பண்ணிட்டா காலையில் எந்திரிச்சு கிளம்புறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோம். எங்களுக்கு ஹாலிடே மோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லா திங்ஸுமே எலக்ட்ரானிக்ஸ் முதற்கொண்டு எல்லா திங்ஸுமே பேக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ என்னோட வீடியோஸ் அடுத்தடுத்து நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, உங்கள் நிவேதா. Bye bye.